வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுகிறேன். நம்ம சேனலில் திருமண பொருத்தத்தை பற்றி விரிவாக பார்த்துக்கிட்டே வர்றோம். அந்த வரிசையில் நாம் இன்னைக்கு திருமண பொருத்தத்தில் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விதிகளையும் சில முக்கியமான கிரக சேர்க்கைகளையும் பற்றி நாம் இந்த பதிவில் பார்க்க போகின்றோம். நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் ஷேர் பண்ணுறதும் கமெண்ட் பண்ணுறதும் எங்களுக்கு ஒரு வெகுமதியாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருமண பொருத்தத்தை பற்றி விரிவாக பார்த்துக்கிட்டே வர்றோம். இது ஜோதிடத்துல மிக மிக முக்கியமான டாபிக் ஆகும். இன்றைய தேதியில குறைந்தபட்சம் 90% திருமணங்கள் திருமண பொருத்தம் பார்த்தே பண்ணக்கூடிய அமைப்புல தான் இருக்குது. ஆனாலும் அதே சமயத்துல டைவர்ஸும் உயர்ந்துகிட்டே வரக்கூடிய அமைப்புல இருக்குது. இதற்கு பல்வேறு காரணங்கள் உண்டு. முதல்ல சகிப்புத்தன்மையின்மை, பொருளாதார சுதந்திரம், விவாகரத்தின் மேல் பொது சமூகத்திற்கு இருக்கக்கூடிய பார்வை மாறியது, கல்வி அறிவியல முன்னேற்றங்கள் என பல காரணங்கள் இருந்தாலும் கூட பொருத்தம் பார்க்கும் பொழுது முடிந்தவரை ஆணும் பெண்ணும் பிரிவினை வராமல் இருப்பது போன்று சேர்ப்பது நல்லது. என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பிரிவினை வரைக்கும் போயிடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கணவனும் மனைவியும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கணவர் மனைவி யாருமே சந்தோஷமாக நிம்மதியாக ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் சார் நாங்கள் ஃபேமிலி லைஃப் அப்படின்னு சொல்றது கிடையாது. எல்லா வீட்டிலுமே வீட்டுக்கு வீடு வாசல் அப்படின்னு அதனாலதான் சொல்லப்பட்டது. வீட்டுக்கு வீடு பிரச்சனைகள் இருக்கவே செய்யும். ஆனாலும் கூட ஒருவருக்கு ஒருவர் சகித்து கொண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் செய்து கொண்டு ஒருவரை ஒருவர் நன்றாக புரிந்து கொண்டு இவர் இப்ப கோவப்படுவாரு, இப்போ சாந்தமாயிடுவார், இப்ப அன்பா பேசுவார் அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படும் பொழுது பிரிவினையை தவிர்க்கக்கூடிய நிலைகள் உண்டாகும். அதைத்தான் நாம ஜாதக பொருத்தத்துல மிக மிக முக்கியமாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய அமைப்புக்கு நாம பார்க்கணும். அதனால 10 பொருத்தம் மட்டும் கிடையாது, ஜாதக கட்ட பொருத்தமும் இல்லாம இன்னமும் பல விதிகளை உருவாக்கி பொருத்தம் பார்க்க வேண்டிய காலகட்டத்துல நாம இருக்கோம். காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானம் என்ற அடிப்படையில தான் நாம ஜோதிடம் பார்க்க வேண்டிய அமைப்புல இருக்குது. அதனால இன்றைய காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஜோதிடமும் அப்டேட் ஆகிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலையில இருக்குது. சரி, பொருத்தத்துல இருக்கக்கூடிய கூடுதல் விதிகளை பற்றி ஆய்வுகளை பற்றி நாம இன்னைக்கு பார்ப்போம். முதல்ல நாம நட்சத்திர பொருத்தம். நிறைய பேர் சொல்லுவாங்க, அதுவும் கிராமப்புறங்கள்ல அதிகமாக சொல்லக்கூடிய அமைப்புகள் உண்டு. நாங்க பொருத்தம் பார்த்துட்டோம் சார், நாம நட்சத்திர பேர் பொருத்தம் பார்த்துட்டோம்பாங்க. பேர் பொருத்தம் பார்த்தாலே போதும், ஜாதகமே இருந்தாலும் பரவாயில்ல, பேர் பொருத்தம் பார்த்தா போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால நாங்க பேர் பொருத்தம் பார்த்துட்டோம், பேர் பொருத்தம் பொண்ணுக்கும் அப்படிங்க நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதை நானும் கேட்டிருக்கேன். நிறைய பிரிவினைகள் வந்த ஜாதகத்திலையும் நான் பார்த்திருக்கேன். பேர் பொருத்தம் ஏன் இந்த மாதிரி இருக்குது, ஏன் திருமணம் பண்ணீங்கன்னு கேட்கும் பொழுது, இல்ல நாங்க பேர் பொருத்தம் ஜாதகம் பார்த்தோம், அதுலயே சரியாக இருந்ததுன்னு சொன்னாங்க, அதனால நாங்க பண்ணிட்டோம் அப்படிம்பாங்க. சிலருக்கு பாத்தீங்கன்னா ஜாதகம் இருக்காது. அதனால அவங்களுக்கு பிறந்த தேதியும் தெரியாது, ராசி என்னன்னு தெரியாது, நட்சத்திரம் என்னன்னு தெரியாது, லக்னம் எதுவும் தெரியாது. அவர்களுடைய பெயருக்கு, அதாவது பெயரின் முதல் எழுத்துக்கு உரிய நாம நட்சத்திரம் எது என்பதை கண்டு அந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில பொருத்தம் பார்க்கலாம் என்று கூறியுள்ளார்கள். இது எப்படின்னு பாத்தீங்கன்னா சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் என்ற அடிப்படையில கூறப்பட்டது. எதுவுமே இல்லாதவர்களுக்கு ஏதாவது பொருத்தம்னு ஒன்று பார்க்கணுமே அப்படின்றக்காக இது பார்க்கப்பட்டது. அதனால ஜாதகம் இருப்பவர்கள் பாத்தீங்கன்னா நிச்சயமாக பெயர் பொருத்தம் பார்க்க கூடாது, ஜாதக பொருத்தமே நிச்சயமாக பார்க்க வேண்டும். ஜாதகம் இல்லைன்றவங்களை மட்டும்தான், வேற வழி இல்லைன்னா சூழ்நிலை காரணமாக நாம நட்சத்திர பொருத்தம் பார்க்கலாம், பெயர் பொருத்தம் பார்க்கலாம். சப்ஸ்டியூட்டை மெயின் பிளேயராக ஆக்கி விடக்கூடாது. இதெல்லாம் சப்ஸ்டியூட் ஒண்ணுமே இல்லைங்கிற அமைப்புல மெயின் பிளேயருக்கு அடிபட்டுச்சு, அவரால் விளையாட முடியல அப்படிங்கிற அமைப்புல தான் நம்ம சப்ஸ்டியூட் எடுப்போம். அது போலத்தான் இதுல இது மெயினாக இதை வச்சு பார்க்கக்கூடாது. இந்த முறையிலையும் பாத்தீங்கன்னா நாம நட்சத்திர பொருத்தத்திலையும் பாத்தீங்கன்னா ஒரு சில நிபந்தனைகள் உள்ளன. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆணின் ஜென்ம நட்சத்திரத்துக்கு பெண்ணின் நாம நட்சத்திர பொருத்தம் பார்க்கலாம். ஆனா பெண்ணின் ஜென்ம நட்சத்திரத்துக்கு ஆணின் நாம நட்சத்திர பொருத்தம் பார்க்க கூடாது என்றொரு ஜோதிட விதி உள்ளது. அதை ஞாபகத்தில் நிச்சயமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து நாம நட்சத்திரத்துல நிறைய குழப்பங்கள் உண்டு. உதாரணத்துக்கு அகிலா அப்படின்னு ஒரு பொண்ணோட பேர் வருதுன்னு வைங்க. ஆ என்னும் எழுத்து கார்த்திகை நட்சத்திரத்துல வரக்கூடியது. ஆக கார்த்திகை நட்சத்திரம் 2 ராசியில வரும். ஒன்று மேசராசியில 1ஆம் பாதம் வரும், மீதி இருக்கக்கூடிய 3 பாதங்கள் ரிஷப ராசியில வரும். இப்ப நாம எந்த ராசின்னு வச்சு பொருத்தத்தை பார்க்க வேண்டும், இதுல தெளிவு கிடையாது. ஏன் என்றால் பெயர் பொருத்தம் பார்க்கும் பொழுது நாம நட்சத்திர பொருத்தம் பார்க்கும் பொழுது தச பொருத்தமும் பார்க்க வேண்டும் இல்லையா? அப்ப எந்த ராசியை அடிப்படையிலாக நாம இந்த அகிலான்ற பெயருக்கு பொருத்தம் பார்க்க முடியும்? அங்க குழப்பங்கள் வந்துவிடும். அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் எப்படின்னு ஒரு இங்கிலீஷ்ல பேர் வருதுன்னு வைங்க. சீனிவாசன்ங்கிற எழுத்து வரும் பொழுது சி என்ற எழுத்து ரேவதி நட்சத்திரத்துல வரும். ஸ்ரீ என்ற எழுத்து வரும் பொழுது அது உத்திரட்டாதி நட்சத்திரத்துல வந்துவிடும். ஆக இப்ப ஸ்ரீனிவாசன் எடுக்கிறதா இங்கிலீஷ்ல பேர் கூட எடுக்கிறதா இல்ல தமிழ்ல எடுக்கிறதா அப்படின்னு நிறைய குழப்பங்கள் வரக்கூடிய காலகட்டங்கள் வரும். இந்த மாதிரி பேர் பொருத்தங்கள் பேர் வரும் பொழுது, டிஃபரெண்டான பேர் வரும் பொழுது. அதே போல தெளிவான பேர் இருக்கக்கூடிய காலகட்டத்திலையும் பாருங்க. இப்போ உதாரணத்துக்கு செல்வராஜ்னு ஒரு பேர் இருக்குன்னு வைங்க.
இந்த செல்வராஜன் இருக்கக்கூடிய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஹ், பூரட்டாதியிலையும் சே என்ற எழுத்து வரும், அஸ்வினி நட்சத்திரத்திலையும் சே என்ற எழுத்து வரக்கூடிய அமைப்புகள் உண்டு. உதாரணத்துக்கு அடுத்தாப்புல பூவராகவன் அப்படின்னு ஒரு பேர் இருக்குன்னா, பூங்கிற எழுத்து நெடில், பூ என்கிற நெடில் எழுத்து அஸ்தத்திலையும் வரும், பூராடத்திலையும் வரும். புவனா என்னும் எழுத்து அஸ்தத்திலையும் வரும், பூராடத்திலையும் வரும். இப்ப பாத்தீங்கன்னா இன்னொரு எழுத்து க, க என்னும் எழுத்து திருவாதிரையிலையும் வரும், அவிட்டத்திலையும் வரும். தமிழ் பெயர்களை பொறுத்த வரைக்கும் க எனும் ஆரம்பிக்கக்கூடிய பெயர்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். கஜராஜ், கனகராஜ், கஜேந்திரன், கண்ணன், கதிரவன், கதிர்வேல், இந்த மாதிரி ஏகப்பட்ட பேரு நாம தமிழ்ல வரக்கூடிய அமைப்புல வரும். ஆனா இப்ப திருவாதிரையில வரும் பொழுது க எனும் அழுத்தி சொல்லக்கூடிய கஜேந்திரன் அப்படின்னு சொல்லக்கூடிய பேராக வரும். ஆனா இப்ப கஜேந்திரன்ற பேரை கஜேந்திரன் போடாம கஜேந்திரன் போட்டா அது சாஃப்டான காவாக மாறிடும். அப்ப சாஃப்டான காவாக வரும் பொழுது அது அவிட்டத்துல வைக்கணுமா, இல்ல ஜீனு இங்கிலீஷ்ல கஜேந்திரன் எழுதுறதுனால அது திருவாதிரையில வைக்கணுமா? இந்த மாதிரிலாம் நிறைய குழப்பங்கள் இருக்குதுங்க. நாமளா ஒரு உத்தேசமாக சரி இல்லைங்க ஜீனு போட்டுங்க, இல்ல கேன்னு போட்டுங்க, கஜேந்திரன் போட்டுங்க, இல்ல கஜேந்திரன் போட்டுங்க அப்படின்னு நாமளா ஒரு உத்தேசமாக ஒரு முடிவுக்கு ஒரு ஒப்பீனியனாக கிரியேட் பண்ணிட்டு தான் நம்ம பொருத்தம் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் உண்டாகும். ஆக நாம நட்சத்திர பொருத்தம் என்பது நிறைய குழப்பங்கள் உடையது. முடிந்தவரை நாம நட்சத்திர பொருத்தத்தை தவிர்த்து விடுவது நல்லது. பெயர் பொருத்தம் பார்ப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. ஜாதக கட்டங்கள் இருந்தால் நிச்சயமாக ஜாதக கட்டம் பார்ப்பதே சிறந்த அமைப்பாக இருக்கும். நட்சத்திர பொருத்தத்திலே தடுமாற்றம் வருவது அப்படிங்கிற பொழுது நாம நட்சத்திரம் பொருத்தம்ல எந்த எங்கே போவோம் ஒன்றும் கிடையாதுங்க. நட்சத்திர பொருத்தமே தடுமாற்றம் ஏற்படுது அப்படிங்கிற அமைப்புல வரும்பொழுது நாம நட்சத்திர பொருத்தம்ல எந்த மொழிக்கு ஒன்றும் கிடையாது. அதனால ஜாதக கட்ட பொருத்தம் நிச்சயமாக பார்க்க வேண்டும். சரி, அதுக்கு அடுத்தாப்புல அதற்கு அடுத்து மிக முக்கியமானது ஆணுக்கும் பெண்ணுக்கும் நடக்கக்கூடிய தசாபுத்தி மிக மிக முக்கியமானது. 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம் எல்லாம் கெட்டு போய் 6, 8ஆம் அதிபதி தசா நடக்குதுன்னு வைங்க, என்ன பொருத்தம் பார்த்தாலும் பிரச்சனையில தான் கொண்டு போய் விடும். ஆக நமக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்ட நிறைவற்ற திருமண வாழ்க்கை இருக்கக்கூடிய ஜாதகங்களாக இருந்தால் நாம முன்கூட்டியே அந்த பொருத்தம் பார்க்கக்கூடிய பெற்றோர்களிடத்தையோ அல்லது அந்த பொண்ணுகிட்டயோ பையனுக்கிட்டேயோ தெளிவாக சொல்லிவிட வேண்டும். ஆக இந்தந்த விஷயத்துல எல்லாம் நம்ம விட்டு கொடுத்து நடக்க வேண்டும், உங்களுடைய குணத்தை இந்த மாதிரி மாற்றி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தற்காப்பு நடவடிக்கைகள் எடுக்க முடியுமோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் முன்கூட்டியே சொல்லிவிட வேண்டும். இதுக்கெல்லாம் பரிகாரம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பரிகாரத்தை மட்டும் சொல்லிட்டு விட்டுறக்கூடாது. சில கிரக சேர்க்கைகளுக்கு சில கிரகங்கள் லக்னத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புகளுக்கெல்லாம் 7ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்ளக்கூடிய கிரக அமைப்புகளுக்கெல்லாம் நிச்சயமாக நம்முடைய குணத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், நம்முடைய எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். அந்த மாதிரி இருக்கும்போது தான் திருமண வாழ்க்கையில் போய் ஒரு டிசாஸ்டராக இல்லாம ஒரு நல்ல ஒரு பிளசண்டான மொமெண்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக எடுத்து சொல்லிடணும். அதுக்கு அடுத்து தான் நம்ம பொருத்தம் பார்த்துட்டு அதில் பொருத்தத்தில் இருக்கக்கூடிய நிறைய குறைகளை எடுத்து சொல்லணும். பொதுவாக வரக்கூடிய வரன்களுக்கு அடுத்தடுத்து யோக திசையாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கக்கூடிய ஜாதகத்தை இணைப்பது தான் சிறப்பான அமைப்பாக இருக்கும். பொதுவாக ஜென்ம சனி, அஷ்டம சனி அல்லது 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி தசாபுத்தி காலங்களில் அல்லது ராகுவுடைய கேதுவோடைய இணைந்திருக்கக்கூடிய சுக்கிர தசா நடக்கும் பொழுது அல்லது சனி செவ்வாய் இணைந்து சுபகிரக தொடர்பு இல்லாமல் தசா நடத்தும் காலங்களில் திருமணம் நடக்கும் பொழுது மிக மிக ஜாக்கிரதையாக பொருத்தம் பார்க்க வேண்டும். என்ன நம்ம யோகமான இருக்கக்கூடிய அடுத்தடுத்து யோகமாக வரக்கூடிய தசாக இருக்கக்கூடிய ஜாதகத்தை தான் இணைப்பது சிறப்பான அமைப்பாக இருக்கும். வரக்கூடிய தசா புறமே அவயோக தசையாக சில சிக்கல்கள் பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய தசாவாக இருக்கும் பொழுது நாம் என்னதான் நட்சத்திர பொருத்தம் ஜாதக பொருத்தம் பார்த்தாலும் வாழ்க்கையில சுபிக்ஷமோ சந்தோஷமோ இல்லாமல் போய்விடும். அதனால நல்ல தசாக்கள் நடக்கக்கூடிய ஜாதகங்களாக இணைப்பதே சிறந்த அமைப்பாக இருக்கும். பொதுவாக நாம உதாரணத்துக்கு இப்போ கடக லக்னமாக இருக்கிறது, கடக லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாகிய சனி தசா வராமல் இருப்பது நல்லது. கடக லக்னமாக இருந்து கடக லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல சனி ஆட்சி நிலையை பெற்று குருவுடைய சுக்கரனுடைய தொடர்பு இல்லாமல் இருக்காருன்னு வைங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் புத்தியின் அமைப்பின் காரணமாக அந்த ஜாதகருக்கு திருமணம் நடந்தாலும் கடுமையான பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருந்துகிட்டே இருக்கும். ஆக இது போன்ற அமைப்புகளில் நம்ம ஜாக்கிரதையாக ஜாதக பொருத்தம் பார்க்க வேண்டும். நட்சத்திர பொருத்தத்திலும் பார்த்தீங்கன்னா பெரியவங்க பிரிவினையை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணல, வாழ்க்கை சிறப்பாகவும் சுபிக்ஷமாகவும் இருக்குதான்னு பார்க்குறாங்க. ஆக இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த பணத்தை சம்பாதிக்க வெறும் உழைப்பு மட்டும் போதாது, அதிர்ஷ்டமும் நிச்சயமாக வேண்டும். அதுக்கு 1, 5, 9ஆம் அதிபதிகளுடைய தசாபுத்தியோ அல்லது அந்த லக்னத்திற்குரிய ராஜ யோகாதிபதிகளின் தசையோ அல்லது தர்ம கர்மாதிபதிகளின் தசையோ இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய தசாக்களாக இருக்கும். ஜாதகருக்கு மென்மேலும் வளரக்கூடிய அமைப்புகளை உண்டு தரும். ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி 1ஆம் இடம், 2ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 9ஆம் இடம், 12ஆம் இடம்னு அனைத்து இடங்களையும் பார்த்து அதனுடைய
அது அதிபதிகளையும் பார்த்து முக்கியத்துவம் கொடுத்து நாம் பார்க்க வேண்டும். ஆண் பெண் ஜாதகத்துல சந்திரன் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து நாம் மன பொருத்தத்தை காணலாம். சுக்கிரனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து நாம உடல் பொருத்தத்தை ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய உடல் பொருத்தத்தை காணலாம். குரு இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து ஒருவர் எவ்வாறு அடுத்தவரை பராமரிப்பார், அந்தஸ்தோடு நடத்துவார், அந்தஸ்தோடு வாழ வைப்பார் என்ற அமைப்பை நாம் குருவை பொறுத்து நாம் பார்த்து கொள்ளலாம். ஒருவருடைய லக்னாதிபதி மற்றொரு ஜாதகத்துல இருக்கக்கூடிய நிலை மிக மிக முக்கியமானது. ஒருவரது லக்னாதிபதி மற்றொரு ஜாதகத்துல பலவீனமான நிலையில இருக்கும் பொழுது இவரின் பேச்சு அவரிடம் எடுபடாது. அன்புக்கு மதிப்பு இருக்காது. இவருடைய அன்புக்கு மதிப்பு இருக்காது. அக்கறைக்கு உணர்வு இருக்காது. ஒருவரின் லக்னாதிபதி மற்றொரு ஜாதகத்துல நல்ல நிலையில் இருக்க வேண்டும். இருவரின் லக்னாதிபதியும் ஒருவருக்கு ஒருவர் ஏதேனும் ஒரு வழியில் தொடர்பில் இருக்கிறார்கள் என்றால் ஒருவருக்கு ஒருவர் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக இருக்கும். ஏன்னா தப்பு பண்ணாதவங்க இல்ல சண்டை போட்டுக்காத தம்பதிகள் யாருமே கிடையாது. ஆனாலும் கூட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஒரு வாழ்க்கையை விட்டு கொடுத்து நடத்துறதுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே போல ஒருவரது லக்னாதிபதி மேல 7ஆம் அதிபதி மேல ராகுவோ கேதுவோ இருந்தால் திருமண வாழ்வு சுகப்படாது. அந்யோன்ய குறைவுகள் நிச்சயமாக ஏற்படும். இது ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படை இதனுடைய அடிப்படை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா காலபுருஷ தத்துவத்துல அடங்கியிருக்கிறது. காலபுருஷனுக்கு லக்னாதிபதி யாரு? செவ்வாய். காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். இவர்கள் இருவருமே ராகு கேதுவோடு இணையும் பொழுது திருமண வாழ்க்கையை கடுமையாக பாதிப்பார்கள். ஆக முதல்ல செவ்வாய் ராகு சேர்க்கையை பத்தி பார்ப்போம். இந்த சேர்க்கை பாத்தீங்கன்னா திருமண பொருத்தத்துல கவனிச்சு பார்க்க வேண்டிய மிக மிக முக்கியமான பொருத்தமாகும். இது பாத்தீங்கன்னா இது மிக கடுமையான கெடுபிடியான குணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது. செவ்வாயும் ராகுவோட கேதுவோட இணையும் பொழுது, அதுவும் இது ஒரு பெண்களுடைய ஜாதகத்துல இருக்கும் பொழுது இன்னும் கவனிச்சு பார்க்க வேண்டிய அமைப்பாக வருது. அதீதமான தீமைகளை தருது. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆண் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக சூழ்நிலை மாறிட்டு வருது. ஆனா இதுவரைக்கும் இருந்த சமூக சூழ்நிலையில ஒரு ஆண் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய அமைப்புல இருந்தாலோ, ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய அமைப்புல இருந்தாலோ, இல்ல ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக ரொம்ப கொடுமைப்படுத்தக்கூடிய அமைப்புல இருந்தா கூட அது பெரிய குத்தமாக இந்த உலகம் சொல்லாது. ஆனா ஒரு பெண் ரொம்ப கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய அமைப்புல இருந்ததுன்னா இந்த பொம்பளை ரொம்ப ராட்சசி மாதிரி இருக்கிறா அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய அமைப்புகள் இந்த பொம்பளை ரொம்ப கடுசு அப்படிம்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வார்த்தைகள்ல பயன்படுத்துவாங்க. ஆக ஆணோட ஜாதகத்துல செவ்வாய் ராகு கேதுவோட சேரும் பொழுது ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட், மிலிட்டரி டிபார்ட்மெண்ட்ல வேலைக்கு கொண்டு போனாலும் கூட பெண்கள் ஜாதகத்துல வரும் பொழுது அது அதீதமான திருமண வாழ்க்கையை பாதிக்கப்படக்கூடிய அமைப்புகள்ல உண்டு பண்ணுது. இதற்கு இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்னன்னா பெண்கள் ஜாதகத்துல செவ்வாய் கணவரை குறிக்கக்கூடிய காரகராக வருகிறார். ஆக அந்த காரக கிரகம் பாதிக்கப்படும் பொழுது, அடிபடும் பொழுது அந்த காரகத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே பாதிப்புக்கு உள்ளாகுது. ஆக செவ்வாய் ராகு சேர்க்க பெண்கள் ஜாதகத்துல தான் அதீதமான பாதிப்புகள் உண்டு பண்ணுது. ஆண்கள் ஜாதகத்துல கூட அவ்வளவு தூரத்துக்கு பாதிப்புகள் உண்டு பண்ணாது. அதே போல இந்த செவ்வாய் ராகு கேது சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் குணாதிசயங்கள் பார்த்தீங்கன்னா தான் சொல்றதா நடக்கணும்னு எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணக்கூடிய குணங்கள் இருக்கும். அப்படி இல்லை என்றால் அவங்க சொல்றபடி நடக்கலைன்னு சொன்னா கடுமையான கோபத்துடன் சீரக்கூடிய அமைப்புகள், முகத்தை காட்டக்கூடிய அமைப்புகள் அவர்களுக்கு இருக்கும். பெர்ஃபெக்ஷன் அதிகமாக எதிர்பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். எல்லாமே சரியாக இருக்க வேண்டும் நினைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனா இந்த உலகத்துல யாருமே பெர்ஃபெக்ஷன் கிடையாதுங்கிறத அவங்க உணர மாட்டாங்க. இன்க்ளூடிங் அவங்களையும் சேர்த்தாலுமே யாருமே இந்த உலகத்துல யாரும் பெர்ஃபெக்ஷன் கிடையாது. அதே போல பாத்தீங்கன்னா செவ்வாய் ராகு சேர்க்கை இருக்கக்கூடிய பெண்கள் கணவருக்கு செய்ய வேண்டிய பராமரிப்பு வேலைகளை சரியாக செய்ய மாட்டார்கள். இந்த கிரக சேர்க்கை இருக்கக்கூடியவர்கள் வாழ்க்கை துணையை சரியாக மதிக்க மாட்டார்கள். மரியாதையை அதிகமாக எதிர்பார்க்கக்கூடிய நபராக இருந்தால் நிச்சயமாக பிரிவினையை தரக்கூடிய அமைப்புகள் உண்டாகிவிடும். இந்த கிரக சேர்க்கை இருப்பவர்கள் கடைசி கால வாழ்க்கையில தனிமையாக வாழக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்பட்டுவிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து வாழ வேண்டும். ரொம்ப விட்டு கொடுத்து அனுசரித்து போறவங்க தான் இவங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்க முடியும். இந்த கிரக சேர்க்கை இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் கணவரின் நடவடிக்கைகள் பிடிக்காமல் பிரிந்து வாழ்கின்றனர். அல்லது வேறு வழி இல்லாமல் கூண்டுல மாட்டிக்கிட்ட எலியை போல வாழக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பெண்களுடைய கணவர்கிட்ட ஏதாவது ஒரு கெட்ட பழக்கம் அல்லது பிடிக்காத ஒரு விஷயங்கள் இருக்கும். உதாரணத்துக்கு குடிப்பழக்கம் அல்லது பொய் பேசுறது, இல்லை மறைமுக வாழ்க்கையை வாழ்வது, அல்லது சரியாக சம்பாத்தியம் செய்யாதது, அல்லது இருக்கிறத அழிச்சுக்கிட்டே போறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அதனால அவங்களுக்கு கணவர் மேல ஒரு வெறுப்பு, ஒரு பிடிக்காத நிலையை உண்டு பண்ணக்கூடிய அமைப்புகள் இருக்கும். இதற்கு பார்த்தீங்கன்னா நிறைய விதிவிலக்குகள் உள்ளன. அது என்னன்றதை பார்ப்போம். முதல்ல செவ்வாய் ராகு சேர்க்கையை பார்த்தீங்கன்னா என்ன என்ன வாழ்க்கைன்னு முதல் நாள்லேயே தோன்றக்கூடிய அமைப்புகள் உண்டு பண்ணி தரும். செவ்வாய் கேது சேர்க்க பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்த பிறகு அந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய அமைப்புகளை உண்டு பண்ணி தரும். இதற்கான விதிவிலக்குகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வையை, சிறப்பு பார்வையை பெறுவது இந்த கிரக சேர்க்கைக்கு ஏற்படக்கூடிய தீமைகளை குறைத்துவிடும். அந்த கிரக சேர்க்கை அந்த குருவுடைய பார்வை இந்த கிரக சேர்க்கையை சிறப்பு பார்வையாக பார்க்க வேண்டும். குரு தனது 5ஆம் பார்வையாலோ 9ஆம் பார்வையாலோ இந்த செவ்வாய் ராகு கேது சேர்க்கையை பார்ப்பது சிறப்பானது. ஏன்னு கேட்டீங்கன்னா சமசப்தமாக பார்க்கும் பொழுது இங்க குருவும் பாதிக்கப்பட்ட நிலைமையில வந்து விடுவார். ராகுடைய கேதுவுடைய சேர்ந்திருப்பார். அது அவ்வளவு சிறப்பான அமைப்பு கிடையாது. அதற்கு அடுத்தாப்புல
சந்திர அதியோகத்துல இருக்கும் பொழுது இந்த கிரக சேர்க்கைகள் பாதிப்புகளை குறைத்து தரும். சுக்கிரனுடைய குருவுடைய மூலத்திரியான வீடாகிய தனுசிலேயே துலாத்திலேயே இருக்கும் பொழுது இந்த பாதிப்புகள் மட்டுப்படும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரியில் இவர்கள் 2 பேரும் இணைந்திருக்கின்றார்கள் அப்படிங்கிறத பொறுத்தும் பாதிப்புகள் குறையக்கூடிய அமைப்புகள் உண்டு பண்ணி தரும். அதே போல செவ்வாய் ராகுவை கடந்து விட்டாரா அப்படிங்கிறதையும் பார்க்க வேண்டும். அதுலேயும் பாதிப்புகள் மாறுபடும். செவ்வாயுடைய ஸ்தான பலமும் கணக்கில் கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டும். ஆக இது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளில் இந்த செவ்வாய் கேதுக்கள் சேர்க்கை தரக்கூடிய அமைப்பு பாதிப்புகள் குறைத்து தரக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். செவ்வாய் ராகுவோடு சேரும் பொழுது இருக்கக்கூடிய தீமைகளை விட கேதுவோடு இணையும் பொழுது இந்த குணம் சற்று மட்டுப்படும். அனுசரித்து போகக்கூடிய அளவில் இந்த குணம் இருக்கும். ஆக ராகுவோடு சேர்றது தான் மிக அதிகமான பாதிப்புகளை தரும். கேது குறைச்சு அதோட கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளை தருவார். அதுக்கடுத்தாப்புல சுக்கிரன் ராகு கேதுக்களோட இணைந்திருக்கும் பொழுது என்ன விதமான அமைப்பு அப்படின்னு பார்ப்போம். சுக்கிரன் காலபுருஷனுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி இல்லைங்களா? ஆக இங்கே 7ஆம் வீட்டு அதிபதியாக காலபுருஷனுக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் பாதிக்கும் பொழுதும் திருமண வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அமைப்புகளை தருவார். ஆனாலும் இது ஆண்களுக்கு சற்று அதிகமான பாதிப்புகளை தரக்கூடிய கிரக சேர்க்கை ஆகும். ஏன் சுக்கிரன் ஆண்களுடைய ஜாதகத்துல மனைவியை குறிக்கக்கூடியவர். எப்படி செவ்வாய் பெண்களுடைய ஜாதகத்துல கணவரை குறிக்கிறாரோ, ஆக செவ்வாய் ராகு கேது சேர்க்கை பெண்கள் ஜாதகத்துல சற்று அதிகமாக பாதிப்பை தருவார்னு பார்த்தோமோ, அதே போல ஆண்கள் ஜாதகத்துல சுக்கிரனுடைய சேர்க்கை ராகு கேதுகளுடைய சேர்க்கை சற்று அதிகமாக பாதிப்பை தரும். 2 பேருக்குமே பாதிப்பு இருக்கும். ஆனால் கொஞ்சம் டிகிரி வயசு கொஞ்சம் பெர்சன்டேஜ் வயசு கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் குறைவாக இருக்கக்கூடிய அமைப்பை தரும். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தாப்புல ஆண்களுடைய ஜாதகத்தில் கிரக சேர்க்கை உள்ள ஆண்களுக்கு நிறைவான திருமண வாழ்க்கை நிச்சயமாக அமையாது. பாதிக்கப்பட்ட திருமண வாழ்க்கை அமையும் 7ஆம் அதிபதியின் நிலையை பொறுத்து. திருமணத்தால் எவ்வளவு இன்பமோ அதை விட அதிகமான துன்பத்தை தரக்கூடிய அமைப்புகள் இந்த சுக்கிரன் ராகு கேது சேர்க்கைக்கு உண்டு. திருமண வாழ்க்கையில் அதிகமான எதிர்பார்ப்புகள் இல்லாமல் இருப்பது மிக மிக முக்கியமானது இந்த கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது. அப்படி எதிர்பார்க்கும் பொழுது அதிகமான ஏமாற்றமே நிச்சயமாக மிஞ்சும். அதனால திருமண வாழ்க்கை எப்படி அமையுதோ அதை மனதார ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் ரியாக்ட் பண்ணாம சகிச்சுக்கிட்டு போகக்கூடிய வாழ்க்கை இருக்கும் பொழுது பிரச்சனைகள் வராது. நிச்சயமாக வாழ்க்கை ஓடிடும். இல்லைன்னு சொன்னா பிரச்சனைகள் தலை தூக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகிவிடும். ஆக ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி சுக்கிரன் ராகு கேதுவோடு இணையும் பொழுது அதிகமான எதிர்பார்ப்புகளை குறைத்துக்கணும். சினிமாவோ டிவியெல்லாம் பார்த்துட்டு அதிகமாக எதிர்பார்ப்புகளை வச்சுக்கக்கூடாது திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும். இதற்கு செவ்வாய் ராகு சேர்க்கையாக இருந்தாலும் சரி சுக்கிரன் ராகு சேர்க்கையாக இருந்தாலும் சரி 7ஆம் அதிபதி நிலையும் 7ஆம் வீட்டின் நிலையும் பார்த்து நாம இறுதியாக முடிவு செய்ய வேண்டும். பிரிவினையை தருமா தராதாங்கிறது 2ஆம் வீடு 7ஆம் வீடு 8ஆம் வீடெல்லாம் பார்த்து தான் நாம ஒரு முடிவுக்கு வர வேண்டும். இந்த கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது பாதிக்கப்பட்ட நிறைவற்ற அந்யோன்ய குறைவான திருமண வாழ்க்கையை தரும் அப்படிங்கிறத மட்டும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல சுக்கிரன் ராகு சேர்க்கை இருக்கக்கூடியவர்களுக்கு விதிவிலக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேரும் இணைந்திருக்கக்கூடிய டிகிரி அளவை நாம பார்க்க வேண்டும். குருவுடைய சிறப்பு பார்வை இருப்பது சிறப்பான அமைப்பு. தோஷ நிவர்த்தியை தரக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஏற்கனவே பார்த்தது போல தான் சிறப்பு பார்வையால பார்க்க வேணும் அப்படிங்கிறது மிக முக்கியமான கண்டிஷன். ஏன்னா இங்க சுக்கிரனும் குருவும் சமசப்தமாக இருந்து பார்த்துட்டாருன்னு சொன்னா அங்கேயே பாதிப்பு உண்டு பண்ணக்கூடிய அமைப்புல வந்துடும். அதனால சிறப்பு பார்வையாக இருக்கிறது சிறந்த அமைப்பு. குருவும் பலமோடு இருக்கணும். செவ்வாய் ராகு சேர்க்கைக்கும் சரி சுக்கிரன் ராகு சேர்க்கைக்கும் சரி குருவும் பலமோடு ஆட்சி நிலையை பெற்றுள்ள உச்ச நிலையில இருந்து பார்க்கறதான்னு சொன்னா தோஷத்தை முடிந்த அளவுக்கு குறைத்து கொடுக்கக்கூடிய அமைப்புல விடுவார். அதே போல் சந்திர அதியோகத்தில் இருப்பதும் சிறந்த அமைப்பாக இருக்கும். சுக்கிரனுடைய ஸ்தான பலத்தை நம்ம இங்கே பார்க்க வேண்டும். சுக்கிரன் ஸ்தான பலத்தோடு இருக்கும் பொழுது அவரால் கொஞ்சம் சண்டை போடக்கூடிய அமைப்புல வருவார். வீறிட்டு சண்டை போட்டு தன்னுடைய நிலையை தன்னுடைய காரத்துவத்தை தரக்கூடிய அமைப்புல அவர் இருப்பார். அதனால அவர் ஆட்சி நிலையிலே உச்ச நிலையில இருக்கும்போது இந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கும் பொழுது முடிந்த அளவுக்கு தரக்கூடிய அமைப்புல தருவார். அதற்கடுத்து தசாபுத்தி அமைப்புகள் ராகு தசை கேது தசை வரும் பொழுது சுக்கிரனுடைய பலன்களை அள்ளி கொடுத்துருவாங்க. அதனால பாதிப்புகள் இருக்காது, தெரியாது. ஆனால் சுக்கிரதசை வந்ததுன்னு சொன்னால் ராகு கேதுகளோட இணைந்து சுக்கிரதசை வரும் பொழுது நிச்சயமாக பாதிப்புகளை ஏற்படுத்துவார். ஆக சுக்கிரனுடைய காதத்துவங்களை அனுபவிக்கிறதுல தடைகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் உண்டு பண்ணுவார். சரி, நாம் இன்னைக்கு திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய ஒரு சில விஷயங்களுக்கான பொருத்தம் பார்க்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கைகளையும் பற்றி விரிவாக இந்த பதிவில் பார்த்தோம். மீண்டும் அடுத்தது ஒரு பதிவில் இந்த திருமண வாழ்க்கையை பற்றி திருமண கிரக சேர்க்கையை பற்றி வரிசையாக முடிந்த வரைக்கும் ஒரு டீப்பான அனாலிசிஸ் போவோம். சரி நண்பர்களே, இந்த பதிவு நிச்சயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் நல்லதொரு பதிவில் உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.